ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இன்று விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதம் வளர்ப்பிறை பிரதமை திதி முடிந்து துதியை திதி. இன்று சந்திர தரிசனம் மறக்காமல் பாருங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 21/12/2025 மாதாந்திர அயன சக்திகள் நாள். இதனுடைய பலன்களை சொல்லி மாளாது எத்தனையோ குடும்பத்திலே படித்து திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் சொல்ல முடியாத காரணத்தால் பெண் குழந்தைகள் நாம் சொல்லியதை கேட்காமல் மனதுக்குள் ஏதோ ஒன்றை பிடிவாதமாக வைத்து கொண்டு திருமணத்தை தள்ளி போடுவதும், பல திருமணங்கள் நடக்க இருக்கின்ற நேரத்திலே அது நின்று விடுவதும், நடந்த திருமணங்கள் தேவையற்ற நேரத்திலே ஒரு நிமிடம் தவறினாலும் அந்த முகூர்த்தமானது முன்னுக்கு பின் முரணான விளைவுகளை தந்து எத்தனையோ பேர் திருமணமான சில நாட்களிலே பிரிந்து வாழ்ந்து வருகின்றார்கள். மனக்கவலை அவர்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்று இருசாரரும் நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு வேதனை இருக்கும். பெண் பிள்ளையை பெற்றவரும் சரி, திருமணத்தின் போது கலந்து கொண்ட அத்தனை பேரும் சரி, உண்மையான நியாயமான வருத்தங்களை பெற்று மன உணர்ச்சி ஏற்பட்டு தவிக்கின்ற இதில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், உயர் பதவி, உன்னத பதவி, நாட்டை ஆளுகின்றவர்கள் என்ற பெயரிலே உள்ளவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நிலையிலே தம் குடும்பத்திலே ஒருத்தன் வந்து நுழைஞ்சிட்டான், என் குடும்பத்துடைய மானம் போயிட்டு அப்படி என்று எத்தனையோ பேர் கதறுகின்றீர்கள். அதற்கும் ஒரு நல்ல விடிவு காலம் தருவதற்கு நீங்கள் எல்லாம் தேட வேண்டியது முதலில் ஒரு நல்ல சர்க்குருவை. இப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல பிரபல்யமான ஒரு ஜோதிடர், ஒரு மந்திரவாதி, ஒரு அருள்வாக்கு என்று தன்னை பிரபலம் படுத்தி கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கைவிட்டு விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு குருவினுடைய பக்தி இருக்கிறது என்பது அவரவர்கள் மனசாட்சியை தரும். ஏதோ ஜாலத்திலே ஒரு காரியம் நடந்து விட்டது, காக்காய் உட்கார்ந்து பனம்பழம் விழுந்தது போல் 1-2 நடந்துவிட்டால் அதையே பெரிதாக எண்ணி செய்ய வேண்டியதை கோட்டை விடுகிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே நமக்கெல்லாம் உதவி செய்வதற்கு பல கோடி சித்தர்கள், மகான்கள் காத்து கொண்டே இருக்கின்றார்கள். பிடிக்கவில்லையே, நாம் பிடித்து கொண்டாடவில்லையே, நீங்கள் பிடிக்கின்ற காலம் வருகிறது. இப்படி அகஸ்தியரே வழிபட்டு வந்த அற்புதமான இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு திருமணமாகி தனியாக மன வேறுபாட்டினால டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இப்படி தனியாக பிரிந்து வாழ்கின்ற தம்பதிகள், குறிப்பாக பெண்கள் அவருடைய குழந்தைகளுடன் சேர்ந்து ஆஹா நாம் இப்படி தனியாக இருக்கின்றோமே, எதிர்காலம் எப்படி, மாற்று திருமணம் செய்யலாமா, அங்கே இதை விட மோசமான நிலைமை வந்தால் என்ன பண்ணுறது? இதற்கு சில பேர் அறிவுரை சொல்வார்கள், ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல். அப்படி ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். ஆகையினால இதை புரிந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரின் தார்மீக கடமை. நமக்கு பெண் பிள்ளையே இல்லையே, நமக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்தாச்சே, நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற காலம் வரை பலருக்கும் இதை எடுத்து சொல்லியே தான் தீர வேண்டும். காரணம், எதிர்காலம் மிக மிக ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பயங்கரமான சோதனையான தேவையற்ற நிகழ்ச்சி விளைவுகளை கண்டு உலகமே அஞ்ச இருக்கின்றது. இப்பொழுதுதான் நமக்கு வரவில்லையே என்று நினைக்க வேண்டாம். அடுத்த தெருவில் தான் நம்மளுடைய கதைகள் இருக்கின்றது. அடுத்த நாள் எப்படி இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம், இன்று நல்ல நாள். இப்படி மூளையில நாடிகள் இருக்கின்றது. அந்த செல்களோடு மறைமுகமாக சூக்ஷ்ம அயன கால சக்தியை அளிக்கும் அற்புதமான விசேஷமான நாள் இன்று. இப்படிப்பட்ட நாட்களிலே ஸ்ரீ தம்புராட்டி என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தேவி, இந்த தம்புராட்டி தேவி மேற்கண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவு தீர்வு தருகின்ற நல்ல நாள். இப்படி ஸ்ரீ மிருகிமுத்திரை வேரி சித்தர் என்கின்ற அற்புதமான சித்தர் இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார். தம்புராட்டி என்ற தேவ
வார்த்தை மிக மிக அற்புதமான பீஜ அட்சர நிறைந்த ஒன்று. அப்படிப்பட்ட சக்திகளை கொண்ட கும்பாயன நாட்களே தை மாதம் தோன்றிய தேவியே இந்த ஸ்ரீ தம்புராட்டி தேவி. அவர் பிறந்த நாள் தை மாதம். கும்பமுனி என போற்றப்படும் ஸ்ரீ அகஸ்தியர் மகாமுனியானவர் அவரால் பல கோடி யுகங்களாக பூஜிக்கப்பட்டு துதிக்கப்பட்ட அம்பிகையே தம்புராட்டி. அவர்களுக்கு என்ன சொந்தமாக என்ன பலனை வேண்டினார்கள்? உலகத்திற்கு எதிர்காலத்தில் தேவை என்பதற்காக இப்பொழுது அதை உயிரூட்டி வைத்திருக்கிறார்கள். சக்தி வாய்ந்த தாய் தன்னுடைய பெண் பிள்ளைகள் நல்ல முறையிலே பண்புடனும் ஒழுக்கத்துடனும் நல்ல விதமான ஞான சக்தியில் உள்ளதை படித்து வளர்ந்து நல்ல திருமண வாழ்வை பெற வேண்டும். இப்பொழுதெல்லாம் சின்ன குழந்தைகள் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதை ஜாக்கிரதையாக போற்றப்படும். உலகம் மெச்சிக்கு மலக்கு வரும், பெரும் விபரீதம் வரும். ஓடி ஓடுகின்ற நிலை ஏற்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். காரணம், செய்யாத தப்புக்கும் செய்த தப்பிற்கும் ஏதோ இழுத்து விட்டுவாங்க. அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். திருமண வாழ்வை நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட கவலைப்படும் தாய்மார்கள் உங்களுடைய குடும்ப சகிதம் நீங்கள் போய் எல்லோரும் சேர்ந்து வழிபட வேண்டிய தேவி இந்த தம்புராட்டி தேவி. என்ன செய்ய வேண்டும்? வெட்டி வேர், நன்னாரி வேர், வெள்ளருக்கு வேர் போன்ற வாசனை திரவிய சேர்த்து புனிதமான நீரினிலே அபிஷேகம் செய்து அற்புதமான நறுமணம் உள்ள சாம்பிராணி தூபமிட்டு சுரைக்காயால் கூட்டு சோறு, சுரைக்காயில் வைத்தம்பருப்பு போட்டு நல்லா அருமையாக கூட்டு சோறு வைப்பாங்க, கூட்டு சாதம். இதை அன்னதானத்துடன் ஸ்ரீ தம்புராட்டி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் பொறாமை, யாரை பார்த்தாலும் பொறாமை, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவளுக்கு என்ன இப்போ அவசரம், இப்படி என்று நினைக்கின்ற பொறாமை நிறைய இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு, சொந்தத்திலே இருக்கு, பந்தத்தில் இருக்கு, கூட பிறந்த உறவிலே இருக்கிறது. இந்த பொறாமை, பகைமை, குரோதம், விரோதம் இப்படிப்பட்ட தோஷங்களால் வாடும் குடும்பங்களுக்கு நல்வழி கிடைக்கின்ற நல்ல நாள். இப்படி நாம் இங்கே சொல்லுகின்ற இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தம்புராட்டிங்கிறது எங்கேயா இருக்கு? நாங்கள் பார்க்கலையே. தம்புராட்டி தேவி அம்மன் இது குறும்பர்களின் பக்தி மிகு பாமரம் இந்த மலைவாசிகளின் மக்களின் மகா தெய்வமாக அருள்பாலிக்கின்றார். மலையிலுங்கிறது எப்படி? மழை, காத்து, பனி இதெல்லாம் தெரியாமல் வாழ்கின்றவர்கள் மலைவாசிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு அருள் புரிகின்றார் என்றால் நமக்கெல்லாம் மிக மிக எளிமை. மேலும் இந்த அம்பாள் சங்கரன் கோவில் அருகே வன்னிக்கோணந்தல், திருநெல்வேலி, கேரளம்புதூர் அருகே சுரண்டை கிராமம், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டம் அருகே வல்லநாடு, தென்காசி அருகே கீழப்புலியூர், திருப்பூர் அருகே சோழமாதேவி, கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஓதிமலை, சுசீந்திரம், கரிவலம், வந்த நல்லூர், மலகாரி, பண்டலூரி, திருக்கோஷ்டியூர் அருகில் உள்ள அரளிக்கோட்டை ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயத்திலும் இந்த தம்புராட்டி அம்மன் அருளாசி புரிகிறாள். தரிசித்து பயனடைங்கள். நம்ம பக்கத்தில் இல்லை நினைக்காதீங்க. எந்த தெய்வமும் நம்ம தேடி போகும்போது உங்களை வா 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 என்று கூப்பிடுவார். இவ்வளோ தூரம் வந்திருக்கே, உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாத. திருக்கணித முறைப்படி இன்று நாம் செய்ய தயாராக வேண்டும். தை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 20/1/2026 மாசி 6 புதன்கிழமை 18/2/2026 மற்றும் பங்குனி 6 வெள்ளிக்கிழமை 20/3/2026 இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது நாளையான குறித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு போகணும், இல்லை என்றால் 20/1/2026, 18/2/2026, 20/3/2026 இப்படி இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று ஒரு கலைகளில் நிபுணராக இப்போ நாளைக்கு ஆரம்பிச்சிருங்க அபிஜித் முகூர்த்தம், நினைத்ததெல்லாம் இதுவரை நடந்துட்டா? காரணம், ஒரு தீர்க்கமான ஒரே முடிவு, ஒரே சிந்தனை, ஒரே கேள்வி, ஒரே பிரார்த்தனை இருந்தால் அது நடப்பதற்கே 1 வருடம், 2 பல வருடங்கள் கூட ஆகலாம். நான் நினைச்சேன், 2 விளக்கு ஏற்றி வச்சேன், நடக்கவில்லை என்று தான் சொல்வீர்கள். காரணம், அதற்கான குரு உங்களுக்கு என்ன மந்திரம், எங்கே சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எந்த திசை, என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அபிஜித் நட்சத்திரத்தை தொடர்ந்து பண்ண வேண்டும். இப்படி ததேவ லக்னம் சுதினம் ததேவா, தாராபலம் சந்திரபலம் ததேவா, வித்யாபலம் தெய்வபலம் ததேவா, லக்ஷ்மி பதேதே அங்கிரியம் ஸ்மராமி என்று
ஒரு குரு சொல்லி கொடுக்கும் பொழுது அது முழுமை பெறும். இவற்றை பற்றி நமக்கு அகஸ்திய விஜயத்திலே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காரணம், எதிர்காலத்திலே ஆண்களுக்கு பற்றி கவலை இல்லை, பெண்களை பற்றி மிக மிக கவலை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள், வயதானவர்கள், குடும்பஸ்தர்கள் அத்தனை பேரும் கவலை கொண்டு வாழ்கின்றார்கள். இது பல இடங்களிலும் லட்சோப லட்ச ஜனங்கள். இவர்களெல்லாம் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு இந்த தம்புராட்டியை வழிபடுங்கள். படத்தையானு வச்சு பொழுது பூஜை ஆரம்பிங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு தொடர்பு கிடைத்தால் அவர்களை தொடர்பு கொண்டு ஆவண செய்து பயன்பெற்று எல்லோருக்கும் காயேன வாசா மனசா இந்திரிவா புக்தியா ஆத்மநாபா பிரகிருதே சுபாவாது கரோமி யத்திய சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி என்று எல்லாவற்றையும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யுங்கள். அற்புதமான வாழ்க்கை தொடர்ந்து வரும். இதில் ஜோதிடத்தில், ஜாதகத்தில், கிரக ரீதியான பலன்களை மிஞ்சிய கோடான கோடி பலன்கள், என்ன ராகு திசை, என்ன எட்டுல சனி, இப்படியெல்லாம் சொல்வார்கள். அதையெல்லாம் உடைத்து எறிகின்ற தேவி தம்புராட்டி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.